ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கிறதுலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புலனாய்வு பிரிவு அப்படிங்கிற வேலைக்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசிஓ கிரேட் 2 அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 அப்படிங்கிறது தான் இந்த போஸ்ட்டோட நேமு. வேகன்சி பார்த்தீங்கன்னா 3717 வேகன்சி இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அப்புறம் கம்ப்யூட்டரில் பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். இந்த போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 10/8/2025 இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு 18 ஸ்டார்ட் ஆகிருக்கணும், 27க்கு உள்ளே இருக்கணும். இதுதான் இந்த போஸ்ட்டுக்கான வயது வரம்பு. இதில் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. வயது தளர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி/எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 44,900 ரூபாயிலிருந்து 1,42,400 ரூபா வரைக்கும் இருக்கும். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாம், அது Tier 1 Tier 2 அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுத்துலையும் குவாலிஃபை ஆனீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ கிளியர் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல், எஸ்டி, எஸ்சி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஃபீமேலுக்கு மட்டும் 550 சார்ஜ் பண்ணுறாங்க. அதர் அப்ளிகேஷன்ஸுக்கு 650 சார்ஜ் பண்ணுறாங்க. பேமெண்ட் மோடு பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான். நம்ம ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போட போகிறோம். அதனால் பேமெண்ட் மோடு பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான். இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனும் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்திங்கன்னா 19/7/2025 இப்போ வர 19ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 10/8/2025 வரைக்கும் இருக்குது. இதற்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க அப்ளிகேஷன் போடுங்க. ஆல் தி பெஸ்ட்.